ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா சமையல். இன்னைக்கு நம்ம அனிதா சமையல்ல சுவையாகவும் ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாயாசம் செய்யறதுக்கு குறைவான பொருட்கள் தாங்க தேவைப்படும். இப்போ ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து திராட்சை சேர்த்துருக்கேன். இது 3யும் நல்லா இது போல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பாயாசம் வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாங்க. இது செய்யறதுக்கு குறைவான நேரமும், குறைவான பொருட்கள் தாங்க தேவைப்படும். இத வந்து நல்லா பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ, அதையும் இது போல நெய்யில நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல 1 கப் சேமியா சேர்த்துக்கங்க. நான் இப்ப எடுத்திருக்கிறது வறுக்காத சேமியா எடுத்திருக்கேங்க. இந்த மாரி நம்ம வந்து நெய்யில சேமியா வறுத்து போடும்போது, பாயாசத்துல சேமியா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வருங்க. இத வந்து நல்லா இது போல பொன்னிறமா வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப சைட்லயே பார்த்தீங்கன்னா, நான் 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த சேமியா நல்லா இது மாரி வறுபட்டதுக்கு அப்புறமா, அந்த பால வந்து இது கூட நம்ம சேர்த்துக்க போறோங்க. இது மாரி பண்ணும்போது டேஸ்ட்டா இருக்கும். பால வந்து இதுல சேர்த்துட்டு நல்லா கெட்டிப்படாம இந்த சேமியா வந்து இது போல நல்லா கலந்து விடுங்க. சேமியா வந்து பால்லயே நல்லா வெந்து வரணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க தண்ணியும் சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். நான் இப்போ வந்து பால் 1/2 லிட்டர் பால காய்ச்சி அதுல பாதி சேர்த்து நல்லா வேக வச்சிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சேமியா வந்து நல்லா பால்ல வெந்து வரும்போது இந்த பாயாசம் நல்லா டேஸ்ட் குடுக்குங்க. இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப பிடிக்கும். இது போல நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா சேமியா வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வருங்க. இப்ப சேமியா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா, இது கூட வந்து நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்க போறோம். இப்ப வந்து நான் 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, 1/2 கப் சர்க்கரை வந்து சேர்த்துக்க போறேன். உங்களோட தேவைக்கேற்ப கூடுதலாவும், குறைவாவும் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது போல சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டா இருக்குங்க அந்த பாயாசம். நல்லா இது போல கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம வந்து மீதம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த பாலையும் இதுல வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். பால இது போல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பண்ணும்போது, இந்த பாயாசம் நல்லா டேஸ்ட் குடுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாயாசம் வந்து இது மாரி நல்லா கலந்து விடும்போது, நல்ல கிரீமியாவும், டேஸ்ட்டாவும் இருக்குங்க. இது கூடயே கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நமக்கு வறுத்து வச்சிருக்க நட்ஸையும் இதுக்குள்ளேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய புதுவிதமான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ. பாய்.